இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய தினத்திலே திரையவையானது இறந்த அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் திருநாளை சகல ஆத்மாக்கள் திருநாளை விழாவை எடுத்து கொண்டாடி வருகின்ற வேளையில் நாம் இறந்தவர்களுக்காக நாம் ஜபிக்க கடமைப்பட்டிருக்கின்ற அந்த வகையில் நம் குடும்பத்தில் இருந்த பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், யாரும் நினையாத சகல ஆத்மாக்களுக்காகவும் இந்த நவம்பர் மாதம் முழுவதுமாக நாம் அவர்களுக்காக ஜபிக்கும்போது ஆண்டவர் அவருடைய பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு நம்முடைய ஜபங்களை ஏற்றுக்கொண்டு அவருக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களை அருள்வார் என்ற நம்பிக்கையோடு அனைவருக்காகவும் நாம் கூடி ஜபிக்க இப்போது கூடியிருக்கின்றோம். அன்பின் பரலோக பிதாவே, இன்றைய தினத்திலே நாங்கள் சகல ஆத்துமாக்கள் திருநாளை கொண்டாடுகின்ற வேளையில் எங்கள் குடும்பங்கள் இறந்த எங்கள் பெற்றோர்களுக்காக நாங்கள் கூடி ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, அன்பு அப்பனே, நாங்கள் கூடி ஜெபிக்கும் ஜெபங்களை ஏற்றுக்கொண்டு அத்தனை இறந்த ஆன்மாக்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை அருள்வீராக. அவர்கள் உலகில் வாழ்ந்தபோது செய்த சிறு சிறு தவறுகள் குற்றங்குறைகளை மன்னித்து அவர்களுக்கு நித்திய வான்மீட்டு இடமளித்தள்ள வேண்டும் என்று இந்த வேளையில் மன்றாடி ஜெபிக்கின்றேன். இன்னும் குறிப்பாக எங்கள் குடும்பத்தில் இருந்த எங்கள் பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், உபகாரிகள், யாரும் நினையாத சகல ஆத்துமாக்களுக்காகவும் இன்னும் பக்கத்து கல்லறை தோட்டங்களில் சகல ஆத்துமாக்களுக்காகவும் நாங்கள் கூடி ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, ஆபிரகாம் மடியில் லாசர் இருந்தது போல இவர்கள் உமது மடியில் இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்றும் இவர்களுக்கு விண்ணகபான் மீட்டு இடமளித்து உமது வலப்பக்கத்தில் இவர்களை அமரச் செய்ய வேண்டும் என்றும் இந்த வேளையில் மன்றாடி கேட்கின்றோம். வைக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் மண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீங்க, திமின்னங்களை விடுவித்தரலும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன்.